என்னமா இதுதான் எண்ணெய் இதுக்குள்ள தயிர் கணக்கா இந்த ஏண்டா நாகம்மாவுக்கும் வைகுண்டத்துக்கும் ஸ்நேகம் உண்டாடா? ஸ்நேகம் உண்டு. கேட்டு அது இல்ல இல்ல இல்லன்னு சொன்ன உன் பழமான விஷயத்த ஸ்நேகம் உண்டு. ஆனா வெறிஞ்சு நேரம் அதான் பண்றீங்க. அதப்பா வெறிச்சேன்னா என்ன பாட்டியா? என்னடா அவையா பாக்குற? நெகத்தை சொல்லு, நிறைய வந்தது. அப்படி கேட்டா அவன் சொல்லுவானாடி. அயோக்கிய பயமாவும் நாகம்மாவோட பேசாது 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 இப்ப மாட்டி சொல்லிருக்கேன். நீ கேட்கலாடா? என்னங்க புள்ளி திட்டுறீங்க? புள்ள இப்படி திட்டாம கட்டிக்கிட்டு முத்த விடும். வேண்டா, இப்ப நீ கூட போயிருந்த. இப்ப நீ எங்கேயே போயிருந்த? சும்மா நிக்கிற ஏன் பாப்பியா நான் எங்க போறேன்? வைகுண்டத்தையா? அவன் வரவே இல்லையா? நீங்க வேணா வந்து வந்து பாருங்க. எங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பாருங்க. அங்க எங்கேயாவது இருக்காங்க. அதான் பாருங்க எங்கேயாவது இருக்கானே. முறை சொன்ன கேட்டியா? அந்த பெண்ணோட பேசாதே பேசுவேன் அப்படின்லாம் சொன்னேன். என் பேச்ச கேட்காததுனால இப்ப நல்லா இருக்கான். நல்லா இருக்கிற சினைகளை நான் போய் பார்க்க வேணாமா? ஏனாவா? அவன் எப்படி இருக்கான், என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்க வேண்டியதுதானே உண்மையான நண்பனுடைய கடமை. உனக்கு சினைகளை பத்தி என்ன தெரியும்? உயிர் காப்பான் தோழன்னு சொல்லிருக்கு. உயிர் காப்பான் தோழனா? எல்லாம் எழுத்துலதான். அன்பனை பார்க்க தட அந்த பத்தி ஒரேடியா அளக்குறிய என் மேல புரியும் தானே? என்ன இப்படி சொல்ற? ரொம்ப ரொம்ப புரியும். எனக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு நீவ கொடுத்து காப்பாத்துறேன்னு அப்படி அன்புடையவனாக்கும் நானு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அந்த பத்தி கொஞ்சம் தெரியும். தெரியணும் தெரியணும். என்ன வராது. நீங்க காப்பாத்துற அன்பரே அன்பரே, அது ஒண்ணு நிஜ பாம்பு இல்ல, கட்ட பாம்பு. எதுக்கும் சரியா தாஜாடா இறங்கு. இதுதான் உயிரை காப்பாத்துறதா? அதுக்கு பாம்பு வந்துட்டா அது எப்படி? எப்படியா? அந்த காலம் உயிரை விடுவேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்டவர் பாம்பை பார்த்த உடனே பாம்பு குதிச்சு கழுத்தை குதிச்சு நெருச்சு பிச்சு எரிய வேண்டாம்? கட்ட பாம்புன்னு தெரிஞ்சு அந்த அன்பு அன்புக்கு ஒரு அளவு உண்டு. நீ ஒண்ணு போக வேண்டாம். அவனை தேடுறதுக்கு அவங்க அப்பனும் ஆட்டாலும் போயிருக்காங்க. அதுவும் சரிதான். என்னது கட்ட பாம்பை பார்த்து இப்படி பயப்படுற? அது ஒரு வேலையை போல இருக்காது, அது தப்பு. இது கோவத்துல கஞ்சியெல்லாம் ஊத்திக்கிட்டு சும்மா தம்பி தம்பி இல்ல இதுக்கெல்லாம் நீ கூட்ட வராது. இது வேற விஷயம் சரிமா? என்ன சும்மா விடப்படாது. இதுல என்ன செய்யறதா? வைகுண்டன் நினைப்பு
அது என்னது? அவன் போயிட்டான் பாரு. அதுல வந்து அவன் ஞாபகமாவே இருக்கா. வந்து இவ்வளவு நேரம் பேசணும்ல, பதில் பேசுறா பத்தியா? இல்லை, எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரே வெற்றி. தம்பி, இவளை 2 கொடுத்தாதான் என் மனசு ஆகணும். உங்க அண்ணன் வரலையா? இல்ல. நல்ல வேலை. எங்க வந்த? அத்தையும் மாமாவும் அவரை கூட்டிட்டு வரதுக்கு பட்டணம் போனாங்களே, திரும்பி வந்துட்டாங்களான்னு பார்க்க வந்தேன். பட்டணத்துக்கு போனவங்க திரும்பி வந்ததாக நான் கேள்விப்படவே இல்லை. இது முன்னாலே தெரிஞ்சு. என்னடாவே, நம்ம தோட்டத்துல இருந்து இது கிடைக்குதுங்க. என்னது வேலு? வேலா என்ன வேலு? தங்க வேலு. தங்க வேலா? ஆமாங்க. ஏண்டா தங்க வேலு தான் உனக்கு எப்படா தெரியும்? என்னங்க இது பார்த்தா தெரியல, தங்க வேலே தான். ஆமா, தங்க வேலு தான். ஆமா, இது எங்க பாட்டனார் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தது. ஓ அப்படிங்களா? அங்கே கிடந்தது. ஆமாங்க, இங்க இருக்கட்டும். சரி, பெட்ரோல் முடிச்சா எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாமே எடுத்து வச்சுக்கீங்களா? திருச்சி திருச்சி திருச்சி, ஈரோடு ஈரோடு ஈரோடு, பாலக்காடு பாலக்காடு. சரி, அப்போ 17 18 வச்சுக்கலாமா? இல்ல கல்யாணம் தானே? டான்ஸ் ப்ரோக்ராம் தான். ஆமா இருக்குங்களா? இல்ல டீன் தேரா ஆட்டு அட்டாரா இதெல்லாம் கூடாதனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பெரிய ஹிந்தி படிச்சு ஒரு சும்மாடா. சரிங்க, தம்பி கொடு. யார்கிட்ட கொடுக்குங்க? ஐயோ டே, வாட்ஸ்அப்ல கொண்டு போச்சு வாடா. என்னப்பா அது? என்னப்பா காயத்தை எடுத்து உடம்பெல்லாம் வச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் கேட்டான். நீங்க சுத்த கன்ஃபியூஷனா இருக்கிறீங்களே. இல்ல, சாமர்த்தியமா கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்றேன். ஓஹோ, இது நோ காகிதம். துணியா? ஆமா. இப்படி கூட துணை வந்தாச்சா? இன்னும் வர வேண்டியது இவ்வளவோ இருக்கு. அது இருக்கட்டும், நீ வெளியே பிறகு போறத கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஏன் காகிதம்னு நினைச்சு கழுத்து மேஞ்சிட போகுது. போறவங்க எல்லாம் மேஞ்சிக்கிட்டுல இருக்கு. அது இருக்கட்டும், கணக்கு என்னாச்சு? மறைக்காதப்பா. கணக்கு எழுதி சொன்னா பொம்பளை படத்தை எழுதி வச்சிருக்க. கணக்கெல்லாம் கிளியர் இல்லாம நான் கணக்கு எழுத மாட்டேன். நீ எங்க எழுத போற? அப்ப ஒரு முட்டா போற. அவங்கிட்ட பன்னிரும் போற சொல்லி கணக்கை வாங்கி எங்க வர கட்டிட்டு இங்க வந்து வேணும்னு வாங்க. நீங்க எங்கடா உருப்பட போற? நான் ஒரு தடவை போனா பரவாயில்ல. என்னடா படி? என்னடாது? ஐயோ புரியாதுடா, நான் எப்படி இதை சொல்ல முடியும்? என்ன பாரு, டான்ஸ் அரங்கேற்று படிச்சு அக்கா அழைப்பு அனுப்பியிருக்காங்க. இதுக்கேண்டா இப்படி அழுற? எதுக்கு அழுகிறேனா? நம்ம குடும்பம் இப்படி கூத்தாடி குடும்பம் போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அழுகிறேன். கூத்தாடு குடும்பமா போகுதேன்னு அழுதியா, இல்ல இங்கிலீஷ் தெரியுதேன்னு அழுதியா? இங்கிலீஷ் படித்தவங்க அழுகிறது இல்லையா? நான் படிக்க தெரியாதவனா? படிக்கலையா? படிக்க தெரியாதவனா இந்த ட்ரெஸ்ல நான் போட்டிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் போறாங்க இந்த துணியில் அடிச்சிருக்கானே. நிறுத்துறா வயிற்று நீங்க யாருக்கு வந்ததா? ஆமா, மகிமாவுக்கு. மகிமாவுக்கு வயிற்று வந்தா? அது என்ன பெரிய டாக்டர் மாவன
இன்னும் ஓடுறீங்க பேசாம இருறா. அட வயசு வரைக்குமா 2 சுகர் தட்டி கொடுக்குறது. டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும். இதுக்கெல்லாம் டாக்டரு அப்புறம் பில்லு. எங்க போற? மட்டமாவுக்கு வயிற்று பண்ணி போறாடே. பொழுது போச்சு, தண்டலுக்கு போயிட்டு வா. அங்க யாரும் இல்லைங்க, எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. போறாமா போயிட்டு வர வாங்கிறேன். ஆமா, உங்களுக்கு நான் தான் கிடைச்சேன். தண்டலுக்கும் தண்டவாளத்துக்கும் இன்னும் இன்னும் இருந்தாலும் வந்து வகுப்புல இந்தாமா நலிமா இங்க என்ன பாருமா என்ன மாதிரி என்ன செய்யுது? போன போச்சு. விவரமா சொல்லணும்னா நீங்க பண்ணலாம்ல. நான் வளைச்சோடின்னு உனக்குதான் சொல்ல தெரியுமா? எனக்கு தெரியாத மாசம் மாசம் வயிற்று இத விவரமா அப்படியே சொல்றதான விவரமா சொல்லுங்க. விவரமா சரி போட்டிட்டு பாத்துப்பா. எல்லாம் அப்படி எப்படியே போட்டு போயாச்சு. கேட்டாச்சு கேட்டா இன்னைக்கு நாளைக்கு மொழியில பைக்க தேவை. பணத்தை தரமாட்டேன்னு சொன்னேன் நானே. இந்த துணி எடுக்க பணத்தை தர அப்படியா? என்ன உனக்கு தெரியுமா ஐயா? என்ன உனக்கு தெரியுமா? புத்தி நீ என்ன பார்த்திருக்கிறியா? நீ என்ன பார்த்திருக்கிறியா? கிங்காங் தாராசிங்க நீங்க சாதாரணம் எடுத்துட்டு போங்க. அந்த தெரிஞ்சுச்சுன்னா இங்க வச்சுக்காத. இல்ல அவரை போய் கூப்பிடுறீங்களே, கூப்பிடாதுங்க. இல்ல நான் சண்டைக்கு வந்திருந்தேன், அங்க நீங்க என்ன பாத்தீங்களான்னு கேட்டேன். வேற ஒன்றும் கேட்கல. என்னமோ பிரமாதமா சொல்ற அவரை கூப்பிட்டாங்க பயப்படுறீங்க. நீங்க ஒண்ணு பயமாவது என்ன பயம் இல்ல. புத்தி விஷயம் வேற, இவர் விஷயம் வேறன்னு சொன்னேன். இருங்க, உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன செய்ய, என்ன சொல்லுங்க. ஒண்ணு பழம் கொடு. சரி, இல்ல இதுல ஒரு கையெழுத்து போடு. இதுக்கு அங்கே சொன்னா போட்டு தொலைச்சிருப்பாங்க, இங்கே எடுத்துட்டு வந்தீங்க. வேற இடையா பேனா நல்ல பேனா ஐயா, கையெழுத்து போடியா. இங்க போடுவா தெரியுத நீங்க சொல்லி கொடுக்க. சரி தெரியாது. நீல குண்டல். ஆமா, உங்க போடிய எங்க வீட்டுல பிரியமா அப்படித்தான் கூப்பிடுவாங்க ஐயா, அதுதான் போடுறேன். இல்லையா வேற பேர இங்க இல்ல இருக்கு போடு. செய்தியில வச்சுட்டு ஆமா கையெழுத்துல போட்டா காப்பி அடிச்சிருவாங்க. அதுக்காகத்தான் ரேகைய வச்சேன். தெரியுதா? சரியா போட்டு கொண்டு போ. உங்ககிட்ட பொண்ணு கொடுத்தேன் பாரு, நான் ஒரு மனுஷன். உங்ககிட்ட கருணை வாங்கினேன் பாரு, நான் ஒரு மனுஷன். என்னோட பந்தலுக்கு போட்டோம்னா இங்கே நின்றுட்டு இருக்க. ஆமாத்தான், இவரு உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, கையோட பிடிச்சு வந்துட்டாரு. இல்ல வாங்க வாங்க, போற நேரம் ஆகுது. சும்மாதா செட்டியோட வீட்டுல எல்லாம் தவிக்கமான எல்லாரும் தவிக்க. என்னங்க நீங்க இங்க இருக்கீங்க? உங்க பொண்ணு டான்ஸ் அருகட்டுக்கிட்டேன்னு சொன்னாங்க, நீங்க போவீங்க.
என்ன மகிமா, அந்த பயம் எனக்கு வேண்டாம். அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. மகிமா மகிமா நம்ம 2 பேரும் சோஷலா இருக்கலாமே. உன் தாய் மாமன் தானே, என்ன வேணும்னாலும் தெரியும். நீங்க யாரும் பரவாயில்ல. மகிமா என்னடா ஒண்ணுமில்ல, நான் சிவனேன் இருந்தேன். மகிமா சொல்லிச்சு நான் கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் சின்னஞ்சிறு காசு நீ தனியா போடக்கூடாதுன்னு சொன்னேன். அது கேட்கல, ஓட ஆரம்பிச்சு. நான் போய் பிடிக்க போனேன். இந்த குஞ்சவருக்கு பாருங்க, இது என் கையில் இப்படி வந்து விழுந்தது. அவரெல்லாம் எனக்கு தெரியாத அப்பா இல்ல இல்ல போய் அவர் சொல்றதெல்லாம் போய் இங்க போனப்புறம் திடீர்னு வந்து கண்ண மூடினார். நம்ம தனியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், கொஞ்சமா இருக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சு கைய பிடிச்சானா? ஓகே தவிர நீ நல்லா இருக்கியா? என் வீட்டுல இருந்துகிட்டு என் சாப்பாட்டே சாப்பிட்டு எனக்கு யாராவது துரோகம் ஏன்னா பாவி நீ நல்லா இருக்கியா? சரி தம்பி 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 தம்பின்னு சொல்லி தாங்கினியே உள்ள சொன்னதை கேட்டியா? கைய பிடிச்சானா நீ கைய பிடிக்க கை இல்ல அவ்வளவும் போய் பொய்யடா. என் பிள்ளையோட பொய் சொல்றது திருட்டு பையன் நானு, எனக்கு தெரியுது. நான் தெரிஞ்சுதானே கூட்டிட்டு போறேன். எப்படிடா நான் வெளியே போறதுக்கு முன்னால நீங்க தானே போட்டு போறீங்க. கிண்டலா பண்ற துரோகி பையனே, ஒரு மாத்திரம் முடிக்காது. இந்த வீட்டுல இனிமே நீ ஒரு சேனா கூட எடுக்கக்கூடாது. போடா வெளியே போடா. உங்க வாயாலே என்ன வெளியே போட்டு சொல்றீங்க அண்ணா? என் மனசார நான் ஒரு பாவத்தையும் நீங்க இருக்கிறீங்க. ஐயோ செத்துட்டான் போல இருக்கு. பச்சாவ உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நினைச்சேன், சரியா போச்சு. செத்துட்டாலே முன்னாடியே தெரிஞ்ச தங்கைதானே. உன்னை எப்ப பார்க்க போறேன்? அப்பா இங்க வேண்டா ஒப்பாரி வைக்கிறேன். வழிவிட உங்களோட தாண்டா இருக்கான் இருக்கா? அப்ப தம்பி நீ இது முன்னாலே தெரிஞ்ச தங்கை தானே, அது நம்ம வரட்டாச்சுன்னா தம்பி வர வேண்டியதானே. அப்போ தங்கச்சி வாங்க போலாம். போயங்க என் உப்பையே தின்னுட்டு ஊரெல்லாம் பூச்சிருக்கா தெரியல. யாரு நானா? எனக்கு வேற வேலை இல்லை. இதை நுக்குங்கோ. உண்மைடாது, இதை நுக்குங்கோ. உனக்கு தைரியம் இருக்கா தமிழ்ல பேசுற? இதை பாருங்கோன்னு சொல்றேன். இன்னொருத்தர பழைய பேசுற. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. சுபா மகிமா இன்னொருத்த சீரமணி, உங்க மக கல்யாண வைபவத்தை கண்குளிர பாருங்க, கண்குளிர பாருங்க. என்ன கல்யாணம் ஆயிடுச்சுதான்? இல்ல, அப்படி அழகா ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. என்னடா நீ சொல்றது ஒண்ணும் புரியலையோடா? புரியாது. அன்னைக்கு வைத்தவனேன்னு சொல்லிக்கிட்டு நாட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதுதானே கிடையாது. அரங்கத்து கடிக்கு சுபாவும் இவனும் சேர்ந்து நாட்டியம் ஆடி இருக்காங்க. அதே பேப்பர்காரங்க பார்த்து யாக்கு எடுத்து போட்டோ போட்டுருக்கேன். உங்க அக்காவும் அன்னைக்கு கூட போயிருந்தாடா. அக்காலும் இருக்கு உடம்பு இறக்க கருவேப்பிலை குத்து மாதிரி நான் ஒரே ஒரு மாமன், நான் தொடப்படாது. நீ எங்கேயோ இருந்து ஒரு கொரப்பைய பட்டிக்காட்டு பைய அவன் தொடறான். அது மட்டும் நியாயமா? கேங்க சொல்லுங்க, அது நியாயமா? அந்த பைய மட்டும் இப்ப இங்க இருக்கணும். ஒரு குஞ்சை கழுத்து திருற மாதிரி திரும்பி தின்றிருப்பேன். பார்க்கல பார்க்கல. அப்பா நீ பேசாம வீட்டுக்கு போப்பா. யாரு? நானா? இந்த மனுஷன் வீட்டுக்கா?
இந்த நீலகண்டனா என் முகத்துல மீசை இல்ல, எனக்கு ரோசம் இல்ல. இவரு அண்ணாரு மகளை நாட்டியம் ஆட சொல்லி ஆயிரக்கணக்கா சம்பாத்தியம் பண்றாரு. இவரு மகளை சினிமாவில் விட்டு லட்சக்கணக்கா சம்பாத்தியம் பண்ணட்டும், எனக்கு கவலையே இல்லை. இனிமே இந்த மனுஷன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அப்பா முகத்தில் முடிக்க மாட்டேன். ஆமா, என்ன பாத்தீங்களா ஐயா, என்ன கோவக்காரன் சொல்றீங்களோ, நம்ம வீட்டுக்காரி என்னன்னா செய்திருக்கா பாத்தீங்களா? அப்புறம் என்ன செய்யும் பாருங்க. தமிழரா ஒரு இப்பவே வீதி சிரிக்குது. உங்க வீட்டுல ரகலை வச்சீங்க, ஊரே சிரிச்சு விடும். பேசாம மதினால நீலகண்டனுக்கே கல்யாணம் செய்து கொடுத்துருங்க. இல்ல உங்க அண்ணனுக்கு வந்த பேரு தான் உனக்கும் வரும். சரி. 8 ஆங்கிலத்தில் செய்தி, 8:15 கால இசை, ஈழமணி பாட்டு. ஆமா, இன்னைக்குதான் ஆலங்குடி ராமச்சந்திர பிடி, ராவன் பிள்ளை கூட்டு, ராஜரத்னம் பிள்ளை மிருதங்கம். சத்தியம் ஜமாத்துக்கிட்டு தான் இருக்கும். சீக்கிரம் அவன் மிரவான், நீ போய் புடிச்சுக்கோ, அப்புறம் சத்தம் போடு. யாருமா அது? யார தேடுற? எங்க வைகுண்டம்? வைகுண்டமா? அது கைலாசத்துக்கு பக்கத்துல இல்ல இருக்குது. என்னையா இது விளையாடுற? விளையாடல, வைகுண்டம் தானே. வைகுண்டம் அந்த அறை உள்ள இருக்கு, போய் பாரு. நீ யாரம்மா? நீ நான் யாரா இருந்த முன்னேன் ஐயா. அவருங்க. அவரா? எவரு? அதான் வைகுண்டம். வைகுண்டம் அவர் வருவாரு, நீ அப்படி விட்ட. என்னங்க இது பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு? இது பட்டணம் இல்ல, இங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இதான் சோசியல்ங்கிறது. என்னது சோசியா? ஆமா, இங்க பட்டணத்துல ஆம்பளை பொம்பளை இப்படி ஒன்னாதான் உட்காருவாங்களா? ஆமா. இது அதேதான் சோசியா. இங்க அந்த விகல்ச்சி. அட பரவாயில்ல. இந்தாயா கைய தொடாது. தொட்டா என்னவா? நாகமா பேசாம இருக்க மாட்டேன். பாத்தியா, வழியில போற பொம்பளை என்ன சொல்லிட்டு போறாங்க. அட பரவாயில்ல ராம. அட சரதாவாமா. என்னது எங்க ஓடுற? நம்மகிட்ட ஏமாத்துக்கு எங்கம்மா போற? எல்லாம் சொப்பனத்துல பாக்குற மாதிரி இருக்குது. இங்க இந்த நிலைமை அங்க என்னடா தங்குகிற? நாமா என்ன உண்மை ஒண்ணு. நாமா என்னது? இதானே பட்டணத்து சோசி. சோசியா? ஜோசி ஏண்டா பொம்பளை உள்ள வந்தா நீ என்னடா சொல்லிடுறான். வைகுண்டத்தை கேட்டுச்சு. நான் சொல்றேன் என்ன, அதுக்குள்ள இவங்க வந்து என்ன அடிச்சு கையை வந்து வைகுண்டம் எங்க? அவர் இங்க இல்ல, இவன் தான் பாடி தொலைச்சிருக்கான். பாடிட்டான எங்க பாடுறான்? சரி வாங்க போய் தருவோம். இது என்னடா இது? அணுகுண்டு காலத்துல அந்த காட்டில பயமுறுத்துறான். ஆபத்து. அவங்க வீட்டுக்கு அவன் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தானே, இப்ப அவங்களோட சேர்ந்து ஆடுறதுக்கு பாடுறதுக்கு வெளியூருக்கே போயிட்டாரு. கேட்டா நான் என்ன சொல்றது? அவன் வந்து இந்த சமாச்சாரம் கேள்விப்பட்டா கடவுள் கூட்டிட்டாரு. ஐயோ சங்கராஜன் நீதான் காப்பாற்றணும். ஐயோ எனக்கு ஒண்ணு புரியலையே. நான் வந்து கேட்பானே, என் மூளை ஆடுதே. ஐயோ ஆமா, இப்ப எங்கடி போயிருக்கான்? பேட்டு போயிட்டு வரேன்னு இருக்கான்.
போயிட்டு வர்றேன் இருக்கானா? ஐயோ என்ன ஆசைக்கு வர்றான். நீலகண்டா, என்னடா மொத்த தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? சுகம் இல்ல உடம்புக்கா? இல்ல மாமா, ரேட்டு. ஏன் எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க, அப்ப நீ சபிச்ச தோத்துட்டேன், பணமெல்லாம் போச்சு. பணமெல்லாம் போச்சா? நான் அப்பவே சொன்னேன் அவன்கிட்ட பணத்தை கொடுக்கவே, நீ கேட்டியா? சும்மா இருங்க, இதுக்கெல்லாம் அவனுக்கு கவலைப்படாதீங்க. யார் நானாச்சா? நான் எதுக்கு கவலைப்படுறேன்? இருக்கிற பணம் எல்லாம் அவனுக்கு தானே சொந்தம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஜெயிச்சுக்கிறான். தோல்விதானே வெற்றிக்கு முருள் படின்னு எல்லாம் சொல்றாங்க. மாமா, கோல்டன் யாருக்கு புரியுது? இங்கதான் புரியுதா அர்த்தம்? யாருக்கு தெரியும்? எவனோ சொன்னா அதை கேட்டு நான் சொல்லிட்டேன். மாமா, இனிமே இந்த ஊரில் ஜெயிக்க முடியாது. பாம்பே, கல்கட்டா, புனா இங்க போனாக்கா ஜெயிக்க முடியும். அப்போ எங்க போறது? ஏன் பணம் வேண்டாம்? பணம் தானே உனக்கு. இப்ப தர போறியா? இப்பவா? இந்த 8 மணி வண்டிக்கே நான் போறேன். இதான் வந்துட்டேன். இந்த மனுஷன் இப்படி மாறுவாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா பேசாத. பணம் பணம் அடிச்சுக்கிட்டியே, முதல்ல பணத்தை வாங்கிக்க, பிறகு அவன் சொல்றபடி இருந்தாங்க. அவரு சொல் பிரகாரமா? பணம் கொடுக்கிறவன் சொல் பிரகாரம் கேட்டுத்தானே நடக்கணும். அதுதானே இருக்கண்டா பணம். மயக்க வருது. ஏன்னா உங்ககிட்ட நான் ஒரு தம்படிக்கு ஆளா பரப்பேனே, இப்ப நோட்டு கட்டா கொண்டு தள்ளுறீங்களே. நான் இப்பதான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இருந்தா அங்க போய் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆடு. ஜெயிச்சே பணத்தை அனுப்பிச்சு, தோத்த நீங்க அனுப்பிச்சு. என்னங்க அனுப்பி வைக்கிறேன். நீ புறப்பட்டு மட்டும் வந்துடாது. கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஊர்லயே பணத்துக்கு நான் ஆச்சு. என்ன அப்படியா? அக்கா, இந்த நோட்டு பூரா செல்லுமில்ல. என்ன இப்படி கேட்கிறேன்? நான் என்ன செல்லுமில்ல, பேப்பரை படித்தா நான் போய் என் பெட்டி அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போற. நீ ஸ்டேஷனுக்கு போ, நான் எடுத்துக்கிட்டு வரேன். எந்த ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போ நீ போ. அண்ணா மகிமா, அந்த பெட்டி படுக்கலாம் எடுத்து வை. ஆனா இங்க நீங்க நிக்கிற, நீங்க போய. நீங்க கேட்கக்கூடாது. என்ன, நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு நாளாகும் இல்ல. நான் மகிமா கிட்ட இப்ப போய் இதெல்லாம் சொன்னா உங்களை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன். ஆகும் போகும்போது இதெல்லாம் எதுக்கு அரசிடலாம்? ஆமா, நீ பரப்படு. சரி, நீலகண்டா, தோட்ட பணத்தை விட்டுவிட கூடாது. இவரை எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் நீயும் ஓடி கட்டு. ஐயா, திட்டிக்குது திட்டிக்கிறீங்க? எப்படி திட்டிக்கிறோம்? எப்படி என்ன கேக்குறீங்கள? ஐயோ, என்ன சாம்பார் பதிலா பாயாசத்தை ஊத்தி விட்டுருங்க. அதெல்லாம் இல்லைங்க, பாயாசத்துக்கு பதிலா சாம்பாரை குடிச்சுட்டா போகுது. ரோஸ் செய்யலாமே. பாயாசத்துக்கு போல சாம்பாரையும் குடிக்கலாம், உனக்கு போல கூட வேற ஆளை வச்சுக்கலாம் இல்லையா? என்னங்க தவறிட்ட நீங்க? தவறும் சம்பளம் வாங்க தவறலையே. 29ஆம் தேதி காலையிலே வந்து நிக்கிறியே. சாம்பாரை ஊத்துட்டீங்களா? சாம்பார இதுல ஊத்தவானா, அவன் தலையில ஊத்திக்க. சரி, தலையில ஊத்திக்கிட்டியா? நீங்க தானே ஊத்திக்கிட்டீங்க. எதுமா சொல்ல தட்டலாமா? அடே, நீலாடா வேலைக்காரன், போய் தோடி வேணா போனா. ஐயோ, என்னடா இது? ஊத்திக்கிறோட தலையில எடுத்து ஊத்திக்கிட்டான். கிளப்புல கூட சொல்ல ஒன்றுவான் போல இருக்குது. இவனை வச்சுக்கிட்டு எந்த காரியம் செய்யலாம் போல இருக்கு. தலையை கூட்டிட்டு வரும்போது ஒரு இலையை எடுத்துக்கிட்டு வா. என்னடா அது? இந்த இலையத்தான் நீங்க திங்கணும். என்னடா என்ன திடீர்னு மாடாக்குற? மத்த எல்லாம் அவங்க திங்கிறாங்கல்ல. யாராவது என்ன தைரியம்? இங்க வந்து அஞ்சு ஆரம்பிச்சுட்ட வந்து உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா? ஆளை பாக்க நல்லா லட்சுமண வேட்டக்கார மாதிரி. பசி பசிச்சுன்னா வீட்டுல வந்து திருடிங்க சொல்லுதா? ஏடா, இது முன்னாடியே தெரிஞ்சு தங்க. அப்போ இவன் பரம்பரையா செய்திட்டு வரானா? இல்ல,
கோச்சுக்காதீங்க, நாங்க எல்லாருமே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க. எல்லாருமே அப்போ அந்த பொம்பளைங்க கூட அவங்க வந்து வெளியில உட்கார வச்சிருக்கேன். வெளியே இருக்கிறாங்களா? அப்ப அவங்க சாப்பிட்டு 3 நாள் ஆச்சா? ஐயோ ஐயோ, அப்ப பொம்பளைங்க சாப்பிடாம இருக்கப்படாத. என் மனசு கேட்காத. என்ன சீக்கிரமா போய் ஒரு 4 வெறுப்பு சாப்பாடு எடுத்துக்கிட்டு 8 இலை வாங்கிட்டு வா. அவங்க கூப்பிடு. நாமா கிருஷ்ணக வாங்க. வேணாம், 8 நாளைக்கு நானே கூப்பிடுறேன். அப்போ எம்மாடியோ நீயா? இன்னைக்கு ஒண்ணு சொக்கா கேட்க முடியாதம்மா. அன்னைக்கு சாயந்தரம் வைகுண்டம் தானே. அதெல்லாம் அப்புறம் மேல பேசலாம். நீங்க உட்காருங்க, நிம்மதியா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம். உட்காருங்க உட்காருங்க. அம்மா நீயா போய் தள்ளி உட்காரம்மா. நான் சொல்லல, என் முடிவு சொல்லு. நீ உட்காரு. ஆமா, நீங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வந்தீங்க? நாங்கெல்லாம் மனநாட்டு வாசிங்க. நான் உன்ன கேட்கல, நீ சொல்லுமா. எங்க அத்தா வைகுண்டம் பட்டணத்துக்கு வந்துட்டாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போலான்னு வந்தான். இவ்வளவுதானா? நானே தேடி கண்டுபிடிச்சு தரேன், நீ ஒன்றும் பயப்படாம. இந்த சோசிதான் வேண்டாம். சரி வேண்டாம், அப்படி இல்லாம அடே இதே இது 4 பேருக்கு சாப்பாடு இல்லையா? இது சாப்பாடு இல்லைங்க, அப்ப சாப்பாடு இதான் வருது இல்ல? ஐயோ உன்ன 4 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரா, 4 ஊருக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, ஆளுநர் தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஆள் கொண்டு கழிட்டு கையில கொடு. சரி என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இருக்குல்லடா, நிக்கிறேன். ஏன் நிக்கிறீங்க? அதுவும் சொல்றான். டேய், எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னங்க? நம்ம ஒரு நாட்டிய நாடக கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு இப்படியே ஊர் ஊரா போனா என்ன? நம்ம 2 பேரும் நாட்டியம் ஆடுறதுங்களா? இல்ல இல்ல, உங்க பாட்டியை கூட்டிட்டு போய் நாட்டியம் ஆடுறது. ஏன்டா என் பிராணம் நான் வாங்குறேன்? நான் சொல்றத மட்டும் கேளுடா. டேய், இந்த நாகம்மா பொண்ணு இருக்குது, அது நாட்டியம் ஆடும். பேர பாத்தியோ? நாகம்மா. சரி, சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குது. ஆமாங்க, நான் கூட சொல்லி பார்த்தேன். நீ சொல்லத்தான் சொன்ன தவிர நீ ஏன்டா பார்த்த? நீ ஏன் சொல்லி பார்த்த? சொல்லி பார்த்தாங்க பேச்சுக்கு. நீங்க போறதுக்கப்புறம் நான் சொல்லி பார்த்தேன். இவன் கூட சொல்லிட்டு பார்த்திருக்கான். நீ சொல்லத்தான் சொன்ன, நீ ஏன்டா பாக்குற? கையில ஒத்துக்கிட்டாங்க. எப்படி 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 ஆட்ட ஆடிக்கிட்டு 100 ரூபா போனா வைகுண்டத்தை கண்டுபிடிச்சதான் சொன்னேன். கையில ஒத்துக்கிட்டாங்க. நாட்டிய ரசிக சிகாமணிகளே, நான் காஷ்மீர பியூட்டிகளை அழைத்து வந்திருக்கிறேன். அவர்கள் ஆடி பாடி உங்கள் முன்னிலையிலே மகிழ வைப்பார்கள். அதற்கு முன்னதாக எல்லோரும் மேடையில் தோன்றுவார்கள். இது என்ன பண்ணுதுங்க? இன்னுமா மேக்கப் நடக்குதம்மா? இன்னும் வந்தோம் வந்தோம். பயமாவது. இது என்ன போறோம்? இது என்ன பூர்வமா? இது நீங்க தானே என்ன சொன்னீங்க? எனக்கு இப்படி அழக சொன்னேன். மைய வழிக்கு தடவி இருக்கிறீங்க. நீங்க பரவாயில்ல, போ போ. அம்மா என்ன இது? என்ன இது? நீங்க தானே மேக்கப். இது மேக்கப்பா? இது எத்தனை பாத்து மேக்கப்பா? நிலைமையில இருந்து இவன் எப்படி வர்றான்னு தெரியலையே. கடுகோரமா இருக்குறப்பா. ஒண்ணும் வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, எப்பா இது என்ன? இது என்ன மேக்கப்பா? இது இது என்ன மீசைய? நீங்க கம்பி மாதிரி வீட்டை கொடுத்தீங்க. நான் ஒரு கம்பி மீசை எழுதிட்டு வாங்க, நீ ஜன்னல் கம்பி எழுதிட்டு வந்துருக்கீங்க. இது என்ன தலை? அது பூசணிக்கா. ஓஹோ, நீங்க சுத்தி சுத்தி நெருங்கி வச்சிருக்க. சரி போ போய் வரிசையா நில்லுங்க, போங்க. சகோதரர்களே, உள்ள போ. எதுக்கு உள்ள போறது? சகோதரர்களே, எதுக்கு உள்ள போறேன்னு எப்படி சரியா இருங்களா? எங்க கண்ணுங்க வெளியூருக்கு நாட்டுக்கு போறோம்ல, அந்த மசூராவுல நெய்யா வரமாதிரி பண்ணலாம்ல. அது வெண்ணெய் கொடுந்தா நெய்யா வர மாட்டான். நீ
நீதான் சிரிக்கிறேன். கண்ணு போட்டு அச்சிக்காரம் போட்டுக்கிறது டைம் ஆகி போச்சு. சும்மா இருக்கா இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். நாகமா நீங்க போறேன் வைகுண்டத்தை கொஞ்சம் கூட்டிட்டு வர சொல்லுங்க. உங்களுக்கு தானே வைகுண்டத்தை கூப்பிடுறேன். வைகுண்டா கைலாசா நாகமா ஒரு வைகுண்டத்தை நேரா என் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவனுக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வைப்போம். சும்மா ஆமா ஏன் கதவை தாள் போடுறீங்க? வாட காத்து பாரு. எப்போதுமே தென்றல் மனசை புண்படுத்தும். வைகுண்டா வைகுண்டமாவது கைலாசமாவது பேரே நல்லா இல்ல. அவன் பேர நீ எப்படித்தான் சொல்றீங்க? பாரு உன்கிட்ட கதை இருக்கு, என்கிட்ட கொலை இருக்கு. கொலைன்னா அவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த கதையும் என்னுடைய சாமர்த்தியமும் ஒண்ணு சேர்ந்தா வைகுண்ட கைலாசம் எல்லாம் நேர்ல வந்து காட்சி கொடுக்காதா? என்ன சொல்ற புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணாவா? சும்மா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ என்ன ஐயோ ஒண்ணும் இல்லடா. என்ன அத்தா ஆடி ஆடி இதெல்லாம் வேர்வையா போச்சு. நான் புடவை மாத்திக்கணுமே தானே. இது கட்டிக்க நான் கட்டிக்கிறேன். கட்டிக்க புரிஞ்சு போச்சு. ஓஹோ கொசம் கூட்டுறியா? கூட்டு கூட்டு அம்மா இன்னும் கட்ட கட்டுறியா? சேலைய ஒட்டுறியா? பின்னால கதவு சாட்சி இருக்கு, பின்னால கதவு சாட்சி இருக்கு. ஜன்னல் கதவு மட்டும் திறந்து வச்சிருக்கானே. பிளாக் மார்க்கெட்டு ஸ்ரீலோலன் ஜன்னல் தான் திறந்து கொடுப்போம். இந்த எங்க இருக்கிறேன் கதவை திறந்து நான் வந்து போட்டு விடுறேன். எங்க பொம்பளைய காணும்? நாகமா நாகமா எங்க நாகமா? நாகம்மா சேலை கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுது. ஆனா ஜன்னல் திறந்துருச்சு. அந்த பக்கம் போயிருக்குமோ? என்ன இருட்டுல எங்க போய் கஷ்டப்படுறாளோ? ஆமா அப்போ நம்ம போய் தேடுவோம். இந்த அயோக்கியனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. அடையாளத்தை கொடுங்க நான் போட்டுக்கிறேன். அது எங்க போட்டு காலை கொஞ்சம் பிச்சு வேண்டாம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். எஞ்சான் உடம்பு உனக்கு ஏதா 6 ஜான் இருக்க நீ எஞ்சான் வேண்டாம். தப்பி தவிர எங்கேயா ஒரு முதல் ஊர் போடுங்க. அசையாம நின்று இல்லைன்னா கண்ணு மூக்கு காது எல்லாம் சேர்த்து போயிடும். போயிருந்தா திரும்ப என்னாச்சு? ஆண்டவனே புத்திசாலி மாதிரி வேஷம் போட்டேன். நடந்ததா? முடிஞ்சது முடிஞ்சது.